ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 8 ஸ்டெப்ஸு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் சாஃப்ட்டு சப்பாத்தி கிடைக்கும் பாருங்கள். முதல்ல வந்து அந்த பேசன் எதில் நம்ம பண்ணுறோமோ அதில் எண்ணெய் தடவிக்கணும். அப்புறம் இந்த மாதிரி நம்ம ஒரு கைப்பிடியாக போட்டுக்கணும். 8 கைப்பிடி நான் 8 சப்பாத்தி வரும். அது உப்பு போட்டு அப்புறம் தண்ணி தெளித்து பிசையணும். நம்ம எப்பயும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் பிசையணும். பிசைஞ்சிட்டு மூடி வச்சிடணும். இந்த மாதிரி பண்ணி அது ஒரு ஸ்டெப்பு. அப்புறம் எடுத்துட்டு மறுபடியும் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அதுக்கு மறுபடியும் நல்லா நீடு பண்ணணும். சாஃப்டாயிரும். அதில் ஒரு லெமன் சைஸ் எடுத்துகிட்டு நீட்டு வாக்கில் தான் போடணும். அது வந்து உங்களோட முக்கியமான ஸ்டெப்பு இதுதான். மகாராஷ்டிரன்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். 2 லேயர் வந்து அப்படியே தனியாகவே வரும். நல்லாயிருக்கும் பாருங்கள். ஒரு பக்கம் வந்து எண்ணெய் போடணும், இன்னொரு பக்கம் மாவு அது மாவுலேயே நீங்கள் நேராக தொட்டுட்டு இந்த மாதிரி கையை வச்சுட்டு இப்படி சுற்றி இது பண்ணிவிட்டு எட்ஜிலெலாம் சப்பாத்தியை நல்லா திரட்டுங்க. போட்டுட்டு அடுப்பு இல்லாமல் கீழே தான் பண்ணுறேன். எண்ணெய் தடவிட்டு தவாவில் இரும்பு தவா எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லது. அப்புறம் எடுத்து நான் அடுப்பில் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஆனவுடனே நீங்கள் எண்ணெய் தடவிட்டு அடுத்த பக்கம் திருப்பி போட்டு எண்ணெய் தடவி நல்லா அங்கே ஓரம்லாம் அமுக்கி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான சப்பாத்தி கிடைக்கும்.